இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான க்ளாசரிஸ் ஐட்டம்ஸ் அண்டு ப்ரொவிஷனல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் போய் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். ஸோ குறைந்த விலையிலே அவைலபிளாக இருக்குது. இதனுடைய அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் பேங்க்குகள்கிட்ட கூட இல்லாத பணம் ஸ்டார்பக்ஸ்ங்கிற ஒரு காஃபி கடைக்கிட்டே இருக்குங்கிறான். ஏன்னா அவன் கார்டில் இருக்கக்கூடிய பணம் இருக்குல்ல, அதுக்கு வட்டி கிடையாது. இப்போ ஒரு ஸ்டார்பக்ஸில் ஒரு கார்டு வாங்குறீங்க, ஒரு காஃபி கார்டு ஒன்று நீங்கள் வாங்குறீங்க 1000 ரூபாய்க்குன்னா அது என்னைக்கு அந்த 1000 ரூபாய் நீங்கள் முடிக்க போறீங்கன்னு தெரியாது. நீங்கள் 350 ரூபாய்க்கு ஒரு காஃபி வாங்கிட்டு 3 மாதம் கழிச்சு இன்னொரு போகலாம். ஆனால் 750 ரூபாயை வச்சுக்கிட்டு அவன் எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கு அவனுக்கு உங்களுக்கு வட்டி கொடுக்க போகிறது கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு பேங்க்ல இருக்கக்கூடிய பணத்தை விட அந்த காஃபி கடையினுடைய கார்டில் இருக்கக்கூடிய பணத்தின் அளவு எக்கச்சக்கம். தட்ஸ் கால் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மணி. ஒன்றுமே கிடையாது. உங்களோட காசை கொடுத்துட்டு பெருமை பீத்தலாம் கார்டை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. அந்த காசை அவன் மல்டி மில்லியன் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய பிஸ்னஸை உருவாக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எங்கே போய் பார்த்துருக்கீங்களா? ஸ்டார்பக்ஸில் மட்டும் ஒரு ஸ்பெஷல் இது. உங்கள் பேரை சொல்லி தான் கூப்பிடுவோம். கோபிநாத் அப்படின்னா நீங்கள் போனோடனே இந்த கார்டில் உங்கள் பேர் என்னன்னு கேட்பாங்க. கோபிம்பாங்க. நீங்கள் அவன் கோபிநாத் அப்படின்னு உங்களை கூப்பிடுவான். முக்கியமான விஷயம், ஒரு நல்ல ஆம்பியன்ஸ்ல உங்களை பேர் சொல்லி கூப்பிட்ற ஒரு பர்சனல் டச் கிடைக்கும். அப்போ கோபிநாத்னு சொல்றப்ப திரும்பி பார்ப்பாங்க 2 பேர். அப்போ சம்பந்தம் இல்லாமல் இந்த கார்னர் மூலையில் உட்காந்து காதலிச்சிட்டு இருக்க 2 பேருக்கு எங்கேருந்து வந்து காப்பி குடிச்சிட்டு இருக்க கோபிநாத்தை தெரியும். அதுக்கப்புறம் அங்கே சுதாகர் ஒருத்தரை கூப்பிடல, யார் இந்த சுதாகர் நிமிந்து பார்க்குறப்ப சுதாகர கோபிநாத்துக்கு தெரியும். தேர் ஸ்டார்பக்ஸ் ஃபேமிலி கம்ஸ் இன். யூ காட் த பாயிண்ட். ரொம்ப சிம்பிள் ஐடியா. ஆனால் தட் இஸ் அன் எமோஷன். எஸ்பெஷலி கண்ட்ரீஸ் லைக் USA ரொம்ப மனிதர்கள் குறைவான இருக்க இடத்துல பழக்க வழக்கத்திற்கு தோதான சூழ்நிலைகள்லாம் இல்லை. நம்ம எவ்வளவுலாம் கிளப்ஸ் வச்சு நட்பு கழகம், மணமகிழ் மன்றம் இப்படியெல்லாம் ஆரம்பிச்சு தான் நண்பர்களை உருவாக்கின ஒரு காலகட்டம்லாம் இங்கே இருந்திருக்கு. ஆனால் மனிதர்கள் குறைவாக அருகி இருக்கக்கூடிய இடத்துல யாரோ ஒருத்தர் எங்கேருந்து வந்து உட்காந்து பேசுவான், யாரோ ஒருத்தர் இங்கேருந்து வந்து உட்காந்துருப்பான். இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு நட்பு பாலமாக ஒரு காஃபி அவன் பில் பண்ணான். அவருடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக பியூட்டிஃபுல்லாக நம்ம பார்த்த ஒரு பியூட்டிஃபுல் கேப்ஷன், நம்மளுடைய காஃபி பட் இன்னைக்கு பெருசாலுக்கு ஒர்க் ஆகல. எனிதிங் கேன் ஹேப்பன் ஓவர் அ காஃபி அப்படின்னு நம்ம சொன்னோம். So Starbucks did 2 great things. One is a strategy, other one is a creativity, using their emotions. பீப்புள் இமோஷனோட ஜெல் பண்ண ஆரம்பிச்சான். இன்னைக்கு அமெரிக்காவில் இவ்வளோ பெரிய டப்பாவில் 1 லிட்டர் காஃபியை காலையில் வாங்கி வச்சுட்டு 6 சுடு பண்ணி குடிச்சிட்டு இருக்க எவனுக்கும் தெரியாது இவ்வளோ காஃபி குடிப்போன்னு 25 வருஷத்துனால யோசிச்சதே கிடையாது. அவ்வளோ காஃபி அவங்க குடிக்க வச்சாங்க. அது பிஸ்னஸ் வைஸ் சரியாக இருக்கலாம், ஹெல்த் வைஸ் தப்பு, அது அடுத்த விஷயம். ஆனால் அது மேட் இட். இப்போ குடிச்சிட்டு இருக்க யாருக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனால் நமக்கே தெரியாது நம்ம இவ்வளோ காஃபி குடிக்கணும். அப்போது காஃபி இல்லையே நீங்கள் ஒரு புத்தகமே இருக்கு. நாமெல்லாம் பிறந்த காலத்துலேருந்தே காஃபி குடிச்சிட்டு இருக்கா நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். கிடையாது. காஃபி இங்கே புதுசாக தான் வந்துச்சு. அப்போது காஃபி இல்லை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. காலையில் இருந்துச்சு எனக்கு காஃபி குடிக்கலாம் மூட் ஸ்விங் வந்துடும். காலையில் இருந்துச்சு காஃபி குடிக்கலாம் எனக்கு கக்கா வராது. காலையில் இருந்துச்சு காஃபி குடிச்சா டே வில் பி பிரைட் அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல. காஃபிலாம் நம்ம ஒன்றும் குடிக்கலாம் கிடையாது. இடைப்பட்ட காலத்தில் வந்த ஒன்று தான். ஸோ ஸ்டார்பக்ஸ் அதோட சைஸை ஏற்றிக்கிட்டே போனான். ஆவரேஜோடைய சைஸை பெருசாக கன்சம்ஷன் ஆஃப் காஃபியை கூட்டிகிட்டே போனான். காலையில் ஒரு காஃபி இவ்வளோ பெருசு வாங்கி வச்சுக்கிட்டு ஆத்தி அப்புறம் மாப்பிள்ளைன்னு குடிப்பாங்க இங்கே. அது மாதிரி சாயந்தரம் வரைக்கும் 1 லிட்டர் காஃபி குடிப்போம்னு ஒரு நாளும் அமெரிக்கர்கள் முன்னால் நினைத்திருக்க வாய்ப்பு இல்லை. எல்லா காலத்திலும் அதிகமான அளவுக்கு அவங்க காஃபி குடிச்சதில்லை. அந்த கன்சம்ஷன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனாங்க. அதில் வந்த கிரியேட்டிவிட்டி தான் மல்டிப்ளிகேஷன். என்கிட்ட இவ்வளோ கஸ்டமர் தான் இருக்கான். இந்த கஸ்டமர்ஸ் இவ்வளோ பேர்ஸ்கிட்ட நான் எவ்வளோ யூனிட்டை செல் பண்ண முடியும். புதுசாக இதுக்காண்டி அமெரிக்க அரசாங்கத்தில் பேசி அதிக மக்கள் தொகை உண்டாக்குங்கள், வெளிநாடுகளில் ஆட்களை கொண்டாந்து இறக்குங்கள், அதிகமான காஃபியிலே நாங்கள் விற்பனை செய்ய வேண்டியிருக்கலாம். அவன் சொல்லவே கிடையாது. வச்சிருக்க 10 பேர் ஆளுக்கு 1/2 லிட்டர் குடிச்சிருந்தானே, ஆளுக்கு 2 லிட்டர் குடிக்க வைடா, அதுக்கு என்ன ஏற்பாடோ அதை செய்டா அப்படிங்கிற வேலைகள் ஆரம்பிச்சாங்க. அதை விட சூப்பராக ஆரம்பிச்சது அவருடைய கார்டு தான். பார்த்துருக்கீங்களா? இடைப்பட்ட காலத்தில் ஒரு CEO அங்கே வந்தார். அவருடைய கிரியேட்டிவ் ஐடியா தான் ஒரு மல்டி மில்லியன் கம்பெனியாக ஸ்டார்பக்ஸை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் பேங்க்குகள்கிட்ட கூட இல்லாத பணம் ஸ்டார்பக்ஸ்ங்கிற ஒரு காஃபி கடைக்கிட்டே இருக்குங்கிறான். ஏன்னா அவன் கார்டில் இருக்கக்கூடிய பணம் இருக்குல்ல, அதுக்கு வட்டி கிடையாது. இப்போ ஒரு ஸ்டார்பக்ஸில் ஒரு கார்டு வாங்குறீங்க, ஒரு காஃபி கார்டு ஒன்று நீங்கள் வாங்குறீங்க 1000 ரூபாய்க்குன்னா அது என்னைக்கு அந்த 1000 ரூபாய் நீங்கள் முடிக்க போறீங்கன்னு தெரியாது. நீங்கள் 350 ரூபாய்க்கு ஒரு காஃபி வாங்கிட்டு 3 மாதம் கழிச்சு இன்னொரு போகலாம். ஆனால் 750 ரூபாயை வச்சுக்கிட்டு அவன் எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கு அவனுக்கு உங்களுக்கு வட்டி கொடுக்க போகிறது கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு பேங்க்ல இருக்கக்கூடிய பணத்தை விட அந்த காஃபி கடையினுடைய கார்டில் இருக்கக்கூடிய பணத்தின் அளவு எக்கச்சக்கம். தட்ஸ் கால் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மணி. ஒன்றுமே கிடையாது. உங்களோட காசை கொடுத்துட்டு பெருமை பீத்தலாம் கார்டை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. அந்த காசை அவன் மல்டி மில்லியன் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய பிஸ்னஸை உருவாக்கிட்டே இருக்காங்க. தேர் இட் கம்ஸ். It's sponsored by Bimoto mobile app.